श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्वेताश्वतर उपनिषत् ஆறாவது கடைசி அத்தியாயத்தில் 13வது மந்திரம். நித்யோ நித்யானாம் சேதனश्चेतनानाம் சேதனானாம் एको बहूनां यो विदधाति कामान् तत्कारणं सांख्ययोगाधिगम्यम् ज्ञात्वा देवं मुच्यते सर्वपाशैः। ஒரே ஆப்பு, ஒரே கால் டாக்ஸி, ஒரே கால் சென்டர், ஆனால் கன்ஃபியூஷன் இருக்குது. இங்கே கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி அப்படிப்பட்ட ஒரு கன்ஃபியூஷன். அதனால் ஏகா ஒன்று தான் இருக்கு. அப்படியே இவ்வளோ பல குழப்பங்கள். அதுதான் இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டது. நித்தியம் நித்யானாம் இந்த வார்த்தை இது கட்டோபனிஷத்தில் வருது. இதில் ரெண்டு விதமாக நம்ம பார்த்தோம். அங்கே பிரிண்டிங் மிஸ்டேக் இல்லை. சில இந்த உபனிஷத்தில் இப்படி தான் நித்யா நித்யானாம் ஒன்லி. ஆனால் கட்டோபனிஷத்தில் நித்யா அனித்யானாம். கடந்த வகுப்பில் நான் அது விவரிச்சிருக்கேன் உங்களுக்கு. எப்படி பார்த்தானோ புரிஞ்சுக்கலாம். பலதெல்லாம் இங்கே நித்தியமாக இருக்குது, சாஸ்வதமாக இருக்குது, ஆகாயம் இருக்குது, பூமி இருக்குது, அப்படியெல்லாம் இருக்கும். சூரியனும் யுக யுகங்களாக இருப்பார். ஆனால் அது நிஜமான நித்தியம் இல்லை, பூர்ணமான சாஸ்வதத்துவம் இல்லை. அது ஒரு கம்பேரிட்டிவ்லி இதோடு கம்பேர் பண்ணால் அது இன்னும் கொஞ்சம் நாள் ஜாஸ்தி இருக்கும். இப்போ மழை இருக்கிறது எவ்வளோ நாள் இல்லை. அதுபோல் ஒரு மரம் ரொம்ப நாள் உயிரோடு இருக்கும். அதனால் அப்படிப்பட்ட ஏதோ நித்தியமான உனக்கு தோணிட்டு இருந்தா கூட அது எல்லாத்தையும் மிஞ்சி ஒரே ஒரு நித்தியம். அப்போ நித்தியமானது பலது இருக்காது. இல்லை இப்படி எடுத்துக்கிட்டால் அனித்தியமானது நிறைய, அது நடுவில் நித்தியமானது அப்படியே ஒன்று இருக்குது. அசையாமே மாறாமே ஒன்றும் எங்கே போகாமே வராமே எப்பவுமே அப்படி தான் இருக்கேன். எப்படி 1000 கிலோமீட்டர் நான் காரில் பிரயாணம் பண்ணி போயிட்டே இருப்பேன். ஆனால் அந்த பூமி ரோடு அது அப்படி தான் ஸ்திரமாக இருக்கு. இங்கே இல்லைன்னு அந்த ரோடு மொத்தம் அது போகல. ஆனால் காரில் பார்க்கும்போது ரோடு வேகமாக போகிறது அந்த பக்கம் போகிற மாதிரியும் நான் இந்த பக்கம் போகிற மாதிரியும் எல்லாருக்கும் அனுபவம் தான். ரயில்வே ஸ்டேஷனில் ரயிலில் வெளியில் பார்த்தா அந்த மரங்கள் எல்லாம் சுத்தர் எல்லாம். ஸோ இந்த மாதிரி நித்தியமானது ஒன்று இருக்குது. அது சுற்றி அநேக அனித்தியமானதெல்லாம் இருக்கிற போல் நடந்துகிட்டு இருக்கிற போல் காணப்படுறது. அதே போல் சேத்தனானாம் இது கூட ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். சரியா? இங்கே உயிர் இருக்கிற ஜீவராசிகள் நிறைய இருக்குது, சேத்தனம் இருக்குது. ஆனால் இது நிஜமான சேத்தனம் இல்லை. பாரோட் கடன் வாங்கினது தானே, பிரதிபலிப்பு தானே. அதனால் யாருக்கிட்ட இருந்து கடன் வாங்காமல்
யார் மேலே ஆதாரப்படாமல் தனக்கு தானே சேத்தன ஸ்வரூபமாக இருக்கிறது, அது ஒன்று இருக்கு. இல்லை அச்சேத்தனமான நிறையாத்துக்கு நடுவில் அந்த சேத்தனமானது ஒன்று எப்பவுமே இருக்கு, சச்சித் ரூபமாக இருக்கு. ஸோ இப்படி கூட புரிஞ்சுக்கலாம். சரி, மொத்தத்தில் ஏகா அந்த பதம் முக்கியம். ஆனால் இங்கே பல ஜீவராசிகள் அவங்களுடைய கர்மா, அவங்களுடைய கர்மத்துக்கு பலம், இதெல்லாத்தையும் ஈஸ்வரனாக இருந்து, மாயா சகிதமாக ஈஸ்வரனாக இருந்து கண்ட்ரோலரை அவங்களுக்கு சப்ளை பண்ணுறார். கர்ம பலம் அதெல்லாம் எப்படி கேன்சல் பண்ணிக்கிறது, அது எல்லாத்துக்கும். நேற்றுக்கு 13வது அத்தியாயம் கீதை ஆரம்பிக்கும் போது க்ஷேத்திரம் க்ஷேத்திரஜ்ஞ யோக விபாகம் அந்த அத்தியாயத்துக்கு பேர். அங்கே க்ஷேத்திரம்னு சொன்னால் பகவான் சொல்கிறாரு, இந்த உடம்புக்கு பேர் தான் க்ஷேத்திரம் அர்ஜுனா. ஏன் உடம்புக்கு போய் க்ஷேத்திரம்னு சொல்கிறீங்கன்னா அதுக்கு பல அர்த்தம் பார்த்தோம். 4 விதமான அர்த்தம் சொல்லியிருக்கேன். ஒரு அர்த்தம் க்ஷேத்திரம்னா வயல் நிலம், இந்த விவசாயம் பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்துகிற அந்த வயலுக்குள்ளே வித்து போட்டு வளரும் அங்கே. ஸோ வித்து போடுறதுக்கு அதுக்கப்புறம் அந்த பயிரெல்லாம் வரத்துக்காக காரணமாக இருக்கிறதுனால அதுக்கு பேர் க்ஷேத்திரம் அர்த்தம். இந்த உடம்பு கூட க்ஷேத்திரம் ஏன் கூப்பிடுறேன்னா, இதில் இங்கே கர்மனே வித்துன்னு நட்டிட்டு அதுக்கப்புறம் புண்ணிய பாபங்களே பலங்களை அனுபவிக்கிறதுக்கு இங்கே இதுதான் வயல் போல் நமக்கு உபயோகப்படுறதுனால க்ஷேத்திரம். ஸோ இங்கே அதெல்லாம் யார் பண்ணுறா, எப்படி நடக்கிறது, இதெல்லாம் ஒரே ஒரு ஈஸ்வரன் தான். அப்படிப்பட்ட அந்த காரணபூதமான அந்த ஈஸ்வரனை யார் அந்த ஈஸ்வரனை கர்மயோகம் மூலமாகவும் உபாசன யோகம் மூலமாகவும் ஞான யோகம் மூலமாகவும் அப்படின்னா கர்மயோகம் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, கர்மயோகமும் உபயோகப்படுத்திட்டு உபாசன யோகம் உபயோகப்படுத்திட்டு கடைசியாக ஞான யோகம் மூலமாக தெரிஞ்சுக்குவானோ. ஏன்னா மூலமானா அப்போது அதனாலையும் தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஞான யோகம் எதுக்குன்னு சொல்லுவோம். இல்லை, ஞான யோகத்துக்கு வந்துதான் ஆகணும். 3வது ஸ்டேஜ், ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ஸ்டேஜ். அப்படி இந்த காரணத்தை யார் தெரிஞ்சுக்கிறானோ அந்த தேவம்னு ஈஸ்வரனை, ஒரே ஒரு ஈஸ்வரன் சர்வசக்திமான் சர்வத்தத்தினே நடத்தி கொண்டுட்ருக்கிறார் அனி தெரிஞ்சுக்கிறார். அவர் சர்வ பாஷங்களிலிருந்து விடுவிக்கப்படுவான். இந்த இடத்துல கடந்த சத்சங்கத்தில் நான் இந்த சர்வ பாஷைஹி அனி அதுக்கு சொல்கிறதுக்கு பதிலாக சர்வ பாப்பைகேன்னு சொல்லிட்டேன். தப்புன்னு கிடையாது. ஆனால் நான் பேசும்போது சர்வ பாப்பைகின்னு சொன்னால், ஆனால் இங்கே பாஷைஹி பாஷமனு ஏன் சொல்லணும்னா கர்மம் எல்லாமே பந்தந்தான். அந்த கர்மத்துக்குள்ளே புண்ணியம் பாப்பம் இருக்கும். கர்மன்னாவே 2 தானே, மெரிட் அண்ட் சின், புண்ணிய பாப்பம் தர்மம். அதனால் பாஷைகின்னு சொன்னாலும் பாப்பைகின்னு சொன்னாலும் ஓகே. அது சொன்னது பிறகு அடுத்ததாக இன்னைக்கு 14வது ஸ்லோகத்தில் ரொம்ப பிரசித்தமான பிராச்சுரியமான மந்திரம் இது. நான் கூட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், படிக்கிறோம். முண்டக்க உபனிஷத்தில் வரும் இந்த மந்திரம் எக்ஸாக்ட்லி அப்படியே. ந தத்ர சூர்யோ பாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயமக்னிஹ தமேவ பாந்தமனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. முண்டகோபனிஷத்தில் வர முக்கியமான மந்திரம். எல்லா கோவில்களுக்குள்ளேயும்
பூஜா விதானம் தெரிஞ்ச எல்லா சம்பிரதாய கிரகங்களுக்குள்ளேயும் பூஜை செய்யும்போது அந்த கற்பூர ஆரத்தி காட்டும்போது கடைசியாக சொல்கிற மந்திரம் இது. என்ன இந்த மந்திரத்துடைய அர்த்தம்னு சொன்னால், சிம்பிளாக முதல்ல சொல்கிறேன். எந்த பரமாத்மா பற்றி, எந்த சைத்தன்யம் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோமோ அது எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறதுனால அது ஒரு பிரகாசமானது என்று சொல்லலாம். பிரகாசமானது, சைத்தன்யம்னாவே பிரகாசமானதுன்னு அர்த்தம். ஆனால் நமக்கு தெரிஞ்ச பிரகாசமோ சூரியன் போலையோ, சந்திரன் போலையோ, நட்சத்திரங்கள் போலையோ, அக்னி போல் இல்லை, இந்த லைட் எல்லாத்தினா அந்த பிரகாசமனே எடுத்துக்கூடாது. புத்தினி பிரகாசிக்க செய்கிற, புத்தி வேலை பண்ணுறதுக்கு சூரியன் இருக்கணும், சந்திரன் இருக்கணும் அவசியம் இல்லை. கண்ணு திறந்ததா புத்தி வேலை பண்ணுமா? இல்லை, கண்ணு மூடினாலும் புத்தி வேலை பண்ணுறது. இருட்டிலானு புத்தி வேலை பண்ணுறது. எப்படி வேலை பண்ணுறது? அதுக்கு ஒரு வெளிச்சம், லைட் வேண்டாமா? இல்லை. ஏன்னா அது ஆத்மாவுடைய பிரதிபிம்பம். ஆத்ம சைத்தன்யனால அது வேலை பண்ணுறது, தெரிஞ்சுக்கிறது, யோசிக்கிறது, ஞாபகம் வச்சுக்கிறது, புத்தி. அதினி அதனால் புத்தி பிரகாசஜம், புத்தினி பிரகாசிக்க செய்கிறது. அதனால சைத்தன்யம், லைட்டு. சரி, இப்போது இந்த மந்திரத்தில் எதெல்லாம் உலகம் மொத்தத்தினையும் பிரகாசிக்க செய்கிற சகஜமாக வியாபகாரிகமாக சூரியன் அவர் வந்தால் தானே இங்கே எல்லாமே தெரியுது. ஆனால் அந்த சூரியன் இந்த ஆத்மனால தான் அவர் பிரகாசிக்கப்படுறார். அதனால அவருக்கு அவ்வளவு பிரகாச சக்தி, வெளிச்சம் எல்லாம் இருந்தால் கூட ஜகத்து மொத்தத்தின் அவர் பிரகாசிக்கிற போல் நமக்கு தெரியுது, அது இருக்கு. ஆனால் அவர் இந்த பிரம்மமான இல்லைன்னா பரமாத்மனை அவர் பிரகாசிக்க செய்ய முடியாது. பாருங்க, நான் பரமாத்மானு காட்டுறேன், பண்ண முடியாதான்? அதே போல் அதுக்கு அடுத்தது சந்திரன். ஒருவேளை சந்திரன் அந்த பிரம்ம பரமாத்மானை காட்டுவாரோ? காட்ட முடியுமா? இல்லை. நட்சத்திரங்கள் காட்ட முடியாது. மின்னல் அதையும் காட்ட முடியல. இப்படி சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்கள் மின்னல் அதே பிரகாசிக்க செய்ய முடியலன்னா, இந்த சின்ன அக்னி நாக்கு போட்டு ஏற்றுற கற்பூரம் எங்கே சுவாமி ஒன்று பிரகாசிக்க செய்யும்? குதோயம் அக்னி. நீ சப்போஸ் அக்னி ரொம்ப பெருசாகவே ஒரு பெரிய ஏதோ இடத்துல நிறையவே கொடுத்து நெருப்பு வந்துச்சு. ஆனால் சப்போஸ் ராத்திரி சமயம்னு வச்சுக்கோங்க, பெரிய நெருப்பு எரிஞ்சிட்ருக்கேன்னு எவ்வளோ தூரம் அது பிரகாசிக்க செய்யும்? ஓரளவுக்கு தான், ஒரு 1/2 கிலோமீட்டரு அப்படியே இல்லை. அதுக்கப்புறம் இப்போது ரீசெண்டாக நியூஸில் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, ஆகாயத்தில் நிறைய மிசைல்ஸ் எல்லாம் போகிறது, ஈரான் இஸ்ரேல் இல்லையா? அது ஃபோட்டோவில் அப்படி ஏதோ ஒரு சின்ன ராக்கெட், நம்ம தீபாவளி ராக்கெட்டு பண்ணது போல் நமக்கு தெரியுது. ஆனால் அந்த வீடியோ எடுத்தது ஃபோட்டோ எவ்வளோ தூரம் இருக்கு, அது எங்கே எவ்வளோ நெருப்பு வருதுன்னு தெரியுமா? அதுக்கப்புறம் அது கீழே விழுந்ததுக்கப்புறம் எவ்வளோ எரிஞ்சு எல்லாம் தெரியுமா? இப்போது அது அங்கே நெருப்பு வந்துட்டுருக்கு போகும்போதே தெரியும். ஆனால் சுற்றி இருட்டாக தான் இருக்கு ஆகாயம்ல. அது மட்டும்தான் கொஞ்சம் அப்படி இப்படியே தான் போகிறதுன்னு, கொஞ்சம் தூரம் தெரியலாம், தெரியாது. அதனால இது எல்லாமே கூட பிரம்ம சைதன்யம், புத்தின்னு பிரகாசிக்க செய்கிற அந்த
ஈஸ்வர பரமாத்மானி இது எதுவுமே பிரகாசிக்க செய்ய முடியாது. உண்மையாக சொல்லணும்னா அவர் ஸ்வயம் பிரகாசமாக இருந்து தமேவ பாந்தம் அவருக்கு அவரே பிரகாசிச்சிருக்கிறார். பிரம்மன் சைத்தன்யம் அதுக்கு அதே பிரகாசிச்சிட்ருக்குது. உனக்கு என்ன புத்தி வேலை பண்ணலையா? கொஞ்சம் இரு, சார்ஜர் வைக்கிறேன். டாக்டர் இப்படியெல்லாம் ஏதோ பண்ணணும்னு சொல்லி அது இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணுவான். இவனுக்கு ரொம்ப ஏதோ ப்ராப்ளமாக இருந்தது, என்னாச்சுன்னு தெரியல. என்ன அவன் இன்னும் கொஞ்சம் நாளில் அப்படி தள்ளுறதுக்கு அவனாக வெளியில் வந்தால் வருவான். ஈவன் என்ன அது எலக்ட்ரோட்ஸுன்னா அதெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணி இப்படி பண்ணி அந்த பிரெயின் ஏதோ ஸ்டிமுலேட் பண்ணுறாங்க தவிர புத்தினி இவங்க தொட முடியாது. சைத்தன்ய பிரதிபிம்பத்தை இவங்க தொடலை. அதனால தமேவ பாந்தம். ஆனால் அனுபாதி சர்வம், அது தான் மட்டும் பிரகாசிக்கிறது இல்லை, எல்லாத்தையும் பிரகாசிக்க செய்கிறது. எல்லாத்தையும் என்ன இங்கே கண்ணு காது மூக்கு கை காலு தொக்கு நாக்கு எல்லா இந்திரியங்களுக்கு. இந்திரியங்கள் லோக விஷயங்களை பிரகாசிக்க செய்கிறது, தெரிஞ்சுக்கிறது. இந்திரியங்களே மனசு தெரிஞ்சுக்கிறது, மனசுனே புத்தி தெரிஞ்சுக்கிறது, புத்தினே ஆத்மான நான் தெரிஞ்சுக்கிறேன். அங்கே நான் அப்படி நான் தனியாக இருக்கணும், நான் தனியாக நிற்கணும். இது சொன்னால் இது மத்தியம அதிகாரிக்கு சொன்ன கருத்து இப்போ நான் சொன்னது. ஆனால் உத்தம அதிகாரிக்கு என்ன சொல்கிறோமோ தெரியுமா? அந்த பிரம்மம் அந்த பரமாத்மா நீதான். அப்போ என்ன சொல்லணும்? நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நான் இருந்தாத நான் சொன்னாத சூரியன் இருக்கார். அப்போது சூரியனுக்கே அஸ்தித்வம் இருப்புதல். அவர் இருக்காருன்னு சொல்லணும்னு யார் சொல்லணும்? நான் சொல்லணும். சந்திரன் இருக்காருன்னு நான் சொல்லணும். யார்? நான் என்னோட புத்தி வச்சு. புத்தி என்ன? புத்திக்கு பின்னாடி அசல் நிஜமான சைத்தன்யமே நானாக தான் இருக்கேன். அப்போது எது இருக்கேன்னு சொல்லணும்னா கூட ஃபஸ்ட்டு பர்சன் நான் இருந்தால் தானே அவர் இருக்கார் அவள் இருக்கான்னு சொல்கிறோம். நீ இல்லாமல் அவள் இருக்கான்னு தெரியுமா, அவங்க இருக்காங்க தெரியுமா, சொல்ல முடியுமா? இப்போ இங்கே இது கிளிப்பு இருக்குன்னு சொல்லணும்னா கிளிப்புக்கு சொல்ல தெரியல, ஆனால் எனக்கு தெரிகிறது. இப்போ அந்த நான் అనేది சர்வத்தனே பிரகாசிக்கு. தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம். இது உத்தம அதிகாரிக்கு த ஹையர் எக்ஸ்பிளனேஷன். அதானே கடைசியில் நான் என்ன நான் தோணுற இது இது கொண்டு போய் எங்கே வைக்கணும்? எதில் சேர்க்கணும்? எதில் சேர்க்க வேண்டாம், அது ஒன்று தான் இருக்கு. ஆனால் அனித்யானாம் மத்தியே நித்திய ஏக வஸ்து, அச்சேதனானாம் மத்தியே ஏக சேத்தனம் வஸ்து. இதானே படித்தோம். அதனால என்ன புல்லங்களும் மனசு சரீரம் எல்லாம் ஏதோ நடமாடுறது, கொஞ்சம் வேலை பண்ணுறது, ஆக்டிவாக இருக்குது, அதில் பிராணம் இருக்குன்னு அதெல்லாம் இருக்கணும். கொஞ்ச நாளோ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும்னா அதுக்கு பின்னாடி சைத்தன்யமான நான் இருந்தாதா. அதனால இப்போ இங்கே என்ன ப்ராப்ளம்னு நேற்றுக்கு கீதா கிளாஸ் அப்படி தான் தொடங்கிட்டோம். ஈக்குவேஷன் ப்ராப்ளம். ஈக்குவேஷன் అనేది எதுக்கு சொல்கிறோம்? ரெண்டு ஒன்றுன்னு சொல்கிறதுக்கு தான். இது சமம். ஆனால் வேரியபிள்ஸ் இருந்தால் கூட உங்களுக்கு சொல்லட்டுமா அந்த ஈக்குவேஷன் நேற்றுக்கு சொன்னால்? ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்க மாட்டீங்க. அதுதான் என்ன தைரியம். 5 + 4 = 10 - 1. சமமா இல்லையா? எல்லோரும் நல்லா படித்தவங்க நீங்கள் எல்லோரும். டக்குன்னு உடனே தெரிஞ்சு போச்சு.
ஆனால் மகா வாக்கிய ஈக்குவேஷனு ஜீவ ஈஸ்வர 2 பேர் ஒன்று. அது எப்படி? இங்கே இத்தனை பேதங்கள் இருக்கு. அப்போ அந்த ஈக்குவேஷனில் கூட பாரு, 9 தனியாக ஏதோ மாதிரி தெரியுது. சாரி 5 4 நடுவில் ப்ளஸ்ஸு, அப்புறம் 10 வேறு மாதிரி இருக்கு, மைனஸ்ஸு இப்படி இருக்கு, 1 அப்படி இருக்கு, எல்லாம் வேறு வேறு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு. ஆனால் எசென்ஷியல்லி 2 ஒன்று தானே. அதே போல் தான் இப்போ இதுதான் ரொம்ப ஆழமாக அனாலிசிஸ் 13 14 15 அத்தியாயங்களுக்குள்ள பகவத்கீதையோடைய சாராம்சம் நல்ல விசாரணை வேதாந்தம் வரப்போகிறது. சரி, நமக்கு அது இங்கேயும் உபயோகப்பட்டுச்சு ஈக்குவேஷனு. ஸோ எல்லாருக்கும் 100 மார்க்கு கரெக்டாக சொல்லிட்டீங்க. அதனால் அப்படி சொல்லிவிட்டு இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் 14வது மந்திரம் ஆயிடுச்சு. அதனால் அது படிக்கும்போது சொல்லும்போது வீட்டில் பண்ணலாம், பண்ணிகிட்டே இருப்போம், எனக்கு தெரியும். அதனால் கோவிலுக்குள்ளே நம்ம எந்த கோவிலுக்குள்ளே வேறு எந்த லைட்டு வைக்க மாட்டாங்க. சின்ன விளக்கு தான் இருக்கும், இருட்டாக தான் இருக்கும். அப்புறம் அவர் கொஞ்சம் பார்க்கணும் நல்லா அப்படின்னு சொன்னால் இவர் தனியாக கிட்ட கொண்டு போய் இப்படி காட்டணும். உன்னோட புத்தியில் நல்ல அறிவு கொண்டு வந்துக்கிட்டு அவரை நல்லா பாரு. அதுக்காக தான் இந்த வெளிச்சம். ஆனால் நிஜமாக இதே அதை அவனை காட்டுறது, அங்கே இருக்கிற அந்த சிலை, அந்த பொம்மை உனக்கு தெரியணும். இன்னொன்று என்ன தெரியுமா, எல்லா கோவில் எங்காவது என்ன ஆர்த்தி காட்டுறாங்க. ஆர்த்தி டைம் உள்ளே போகணும் சீக்கிரம், அப்புறம் மூடுவாங்க, முடிஞ்சிடும். அப்படி போயிட்டு ஆர்த்தி பார்க்கணும். என்ன அது ஆரத்தி பார்க்குறது? அப்போ அது பார்த்தா என்னமோ ஒரு திருப்தி. அப்படி இப்படி பண்ணி கடைசியில் அது கொஞ்சம் கிட்ட வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அப்படி பண்ணி இப்படியோ பண்ணிக்கிறது. என்ன அர்த்தம் தெரியும்? அதெல்லாம் இந்த சின்ன விளக்கு கற்பூரம், நீ இருக்க உன்னை பிரகாசிக்க சேர்ந்து நான் உன்னை ஆசீர்வாதம் பண்ணுறேன். கண்ணு பார்க்குறல்ல, என்னால் தான் நீ பார்க்குற, இன்னும் ஆசீர்வாதம் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். உன் ஆசீர்வாதம் பண்ணுறேன், ஏன்னா நீ இருக்கேன்னு இது நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் இன்னொன்று தெரியுமா, ஆர்த்தன்ஸ் போவான், பார்த்துட்டு கடைசியில் இல்லை அவன் கிட்ட வந்ததோ அப்புறம் அப்படி வந்து கண்ணு முடிக்குவானே, அவ்வளோ தூரம் ஓடி போயிட்டு அதுக்கப்புறம் ஏன் கண்ணு முடிக்கிறேன் தெரியாமல் ஸ்பான்டேனியஸாக கண்ணு முடிக்கிறோம். சுவாமிக்கு முன்னாடி நின்றுனா கூட கொஞ்சம் நேரம் பார்ப்போம், பார்த்து அதுக்கப்புறம் நமஸ்காரம் நினைவோம், கண்ணு முடிக்கிறோம். ஏன்னா உள்ளே அவர் தான் இருக்கார், நான் உள்ளே தான் பார்க்கணும் அனி அறியாமல் பண்ணுறோம். அவ்வளோ சூக்ஷ்மமாக இருக்குது எல்லா விஷயத்தில் அதுதான். ஸோ இனிமேல் எது பண்ணாலும் அப்படியெல்லாம் உடனே உள்ளே இருக்கிறது தானே இங்கே பிரகாசிக்கிறது. இது இருக்கேன்னு சொன்னால் நான் தானே பிரகாசிக்க செய்யணும். ஈவன் ஈஸ்வரன் இருக்காருன்னு சொல்லணும்னா யார் இங்கே சொல்லுவாங்க? சைத்தன்யம் இருக்கிற உணர்வான நான் தானே சொல்லணும். இல்லை கடவுளன்னு ஒருத்தன் சொல்கிறானே அவனை சொல்லணும்னா அவன் இருக்கணுமே. அந்த இருக்கிறது சத்தியம். அதுக்கு பேர் தான் சத்துன்னு உங்கள் தலைமையில் டக்கு அடிச்சுட்டு போட்டு எத்தனை கிளாஸ். சரி சார், நதத்திர சூரியோபாதி நல்லா இருக்கு ஸ்லோகம் மந்திரம். அடுத்தது சொல்லுங்க, 15வது மந்திரம். ஏகோ ஹம்ச புவனஸ்யாஸ்ய மத்யே
சயேவாக்னிः சலிலே சம்நிவிஷ்டः தமேவ விதித்வா அதிமிருத்யுமேதி நான்யः பந்தா வித்யதே யனாய. பல வார்த்தைகள் அந்தந்த முக்கியமான ஏதேதோ மந்திரங்களில் வந்து எடுத்துக்கிட்டு இங்கே சொன்னது போல் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த மந்திரங்கள் எல்லாம் தோணாமல் இருக்கலாம், பட்டு கொஞ்சம் படித்தவங்களுக்கு எங்களுக்கு தெரியும் இந்த விஷயங்கள். என்ன சொல்கிற இங்கே அந்த ஏக அது விடமாட்டாங்க பாருங்க. ஏக ఏకరసం అని ఉపనిషత్తుగా ఉపయోగపడుతుంది. ఏకరసం, రసం అన్న సారం. ஏகரசம் சொன்னா இல்லையா, ஒரு ரமணருக்கு வந்து ஆசிரமத்தில் சாப்பிடும்போது எல்லோரும் கூட உட்காருவார். அந்த பெல் அடிச்சா கரெக்டாக எல்லோரும் வந்தால் எல்லோரும் கூட எந்த ஹாலோ எங்கோ உட்காருவார் கீழே. அப்படி ஒரு நாள் வந்து எப்போது யாராவது கொஞ்ச நாள் நிறைய பக்தாள் வந்ததுக்கப்புறம் ஒரு அம்மா கஷ்டப்பட்டு அவருக்காக வீட்டில் நின்று ஊரில் நின்றோ சமைச்சிட்டு நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து எல்லாமே ஒன்று ஒன்று சொல்லி இது இது பகவான் இது வந்து இதனால் செஞ்சது, இது 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 இந்த ஸ்வீட்டு இது இந்த அப்படியெல்லாம் என்னமோ நிறைய வச்சுட்டாங்க. அப்புறம் எல்லாருக்கும் தெரியும் பழக்கம், அங்கே யாருக்கு கொடுக்காம இவருக்கு மட்டும் கொடுத்தா சாப்பிட மாட்டாருன்னு கூட தெரியும் எல்லாருக்கும். அது இவ்வளோ பிசுடும் அப்படி இப்படி ஏதோ ஒன்று போட்டு அது அவருக்கு அந்த தனியாக பண்ணால் எடுத்துக்க மாட்டார். சரி, அப்படி ஒரு அம்மா அப்படி கொண்டு வந்து எல்லாம் சொல்லி அன்பை வச்சுட்டான் பக்தியோடு. பகவான் வந்து எல்லாத்தையும் கலக்கிட்டார். என்ன போல் நான் நிறைய வாட்டி அப்படி தான் பண்ணுவேன், எல்லாம் கலக்கிட்டார். ஐயோ பகவானே அது ஸ்வீட் பகவானே இது இது வேணும், அது ருச்சி பார்க்க எல்லாம் ஒன்றா பண்ணுறீங்க. என்னம்மா பண்ணுறது, எனக்கு ஏக ரசத்தில் ருச்சி, உங்களுக்கு எல்லாருக்கும் பகுரசத்தில் ருச்சி. நாக்குக்காக எவ்வளவு எவ்வளவு பண்ணுறோம். நீங்கள் கூட ஒரு நாள் அப்படி பண்ணுங்க வீட்டில் தபஸ். அது என்னதான் ஆகப்படுறது, நாக்கு என்னதான் சொல்லும், பார்க்குறோம் பண்ணிட்டோம். தனியாக கஷ்டப்பட்டு அந்த பொரியல் இந்த ஃப்ரை இதெல்லாம் பண்ணிட்டேன், நான் தான் பண்ணேன். ஆனால் இன்னைக்கு பார்க்குறேன் மனசுன்னு மென்னி சாப்பிட்டதுக்கப்புறம் உள்ளே போய் எல்லாம் ஒன்றா தான் ஒரு பேக்கிலுக்கு தான் போகிறது. ஆனால் குக்கிங் பண்ணும்போது சிலது மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது ஏதோ சில ப்ராப்ளம்ஸ் வரலாம். அது சில பேருக்கு சில பொருட்கள் அது வந்து கேட்டலைசேஷன் என்னமோ சொல்கிறோம், அந்த மாதிரி என்னமோ ஆகலாம்னு சொல்லி சரி தனித்தனியாக பண்ணுவோம். சிலது மிக்ஸ் பண்ணி கூட பண்ணுறோம். அவியல் பண்ணும்போது நம்ம எதுவுமே பார்க்கறது இல்லையா, எல்லாம் போடுன்னு. அப்போது நானே பண்ணேன் எல்லாம். ஒரு நாள் மட்டும் எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கோ, உங்கள் மனசு எவ்வளோ ரியாக்ட் ஆகும், என்ன சொல்லுவேன்னு நோட் பண்ணுவீங்க. எனக்கு சொல்லக்கூடாது. திரும்பி ஒரு 2 மாதம் கழிச்சு ஒரு 3 மாதம் இதெல்லாம் தபஸ் தெரியுமா, பெரிய ஒன்று இல்லை. தினந்தோறும் அப்படி தான் சாப்பிடுன்னு சொல்லலை, அப்படி சாப்பிட்றவங்க மகாத்மாவில் இருக்காங்க. போய் சொன்னானே எல்லாம் ஒரே ஜோலி தான். அதில் போட்டு எல்லாம் கொண்டு போய் தண்ணியில் முக்கிட்ட எல்லாம் சுத்தமாகிடும். யார் வீட்டில் என்னென்னமோ கை வச்சு பண்ணியிருப்பாங்க. அதனால் எல்லாமே கங்கையில் இப்படி முக்கிட்ட அந்த மசாலா ருச்சி உப்பு காரம் அதெல்லாம் போயிடும், அந்த அசுத்தமான இது கூட போயிடும். ஓகே, இஷ்டம் இருக்கிறவங்களும் பண்ணுங்கோ. என்ன எங்கே போயிட்டோம் நம்ம சாப்பாட்டு ஏகஹ ஒரு ஹம்சம் இருக்காமல் அது வந்து
இந்த உலகம் மொத்தத்தின் மத்தியில் இருந்து அது அப்படியே எங்கே போல ஹம்சன்னு போனோம். அஸ்ய புவனஸ்ய மத்தியே, மத்தியன்னா அது ஒரு குறிப்பிட்ட ஒரு இடம்னு எடுத்துக்கூடாது. இப்போ ஏதோ இவ்வளோ இருக்கன்னா இப்போ இந்த கைக்கு நடுவில் மத்தியே, மத்தியே மகாபாரதம், மகாபாரத மத்தியத்தில் 700 ஸ்லோகங்கள், கீதானி ஒரு பத்மம் போல் அப்படி ஏதோ எழுதிட்டார்ல ஸ்லோகங்கள். இது அப்படி எடுத்துக்கூடாது. புவனஸ்ய மத்தியன்னா சர்வ அனாத்ம வஸ்துகளுக்கு நடுவில் பின்னாடி சர்வத்திர எல்லா இடத்திலும். இப்போது உலகத்தின் மத்தியில் ஆகாசம் இருக்குன்னு சொன்ன சிரிப்பீங்க நீங்கள். என்னதான் புரிஞ்சிச்சு சார்? இன்னொரு வாட்டி சொல்லுங்க. உலகத்துடைய நடுவில், அதனால நடுவில் வார்த்தனை நம்ம அது அப்படின்னு சென்டர்னு எடுத்துக்கூடாது. இப்போ எப்படி சொல்லணும்னா சர்வத்திர வியாபிச்சிருக்கிற அந்த ஆகாயத்தில் அங்கே சின்ன சின்ன தூசி போல் இந்த பூமி, அந்த சந்திர கிரகம், அந்த மார்ஸு, இது அது கொஞ்சம் ஜலம், இப்படியெல்லாம் அங்கங்கங்கே இருக்குது. எங்கெங்கெங்கெல்லாம் அந்த பூமி ஜலம் சின்ன சின்ன கிரகங்கள் இருக்கோ அந்த இடத்துல ஆகாசம் இல்லையேன்னா? ஆகாசம் இருக்குது, ஆகாசத்துக்குள்ளே தான் இருக்குது. அது அப்படி சொல்லணும் ஆக்சுவலாக. பட் இங்கே வந்து புவனஸ்ய மத்தியே ஒரு ஹம்சம் இருக்குது. இந்த ஹம்சன பதம் வந்து 2-3 அர்த்தம் சொல்கிறேன். ஒன்று வந்து ஹந்தி சர்வ அனாத்ம பந்தம், அனாத்மனால் ஏற்படுற சர்வ பந்தத்தினை அது வந்து இல்லை அவித்யா, ஹந்தி அவித்யா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எதெல்லாம் பந்தத்துக்கு காரணமோ அது எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணுறது ஹந்தி. அது ஹம்ச. அது என்ன? ಜ್ಞಾನಂದ, ಬ್ರಹ್ಮಜ್ಞಾನಂದ. அப்போ பிரம்மத்துக்கு, பிரம்மஜானிக்கு ஹம்சான்னு பேர். அதனால தான் நிறைய மகாத்மாவுக்கு பரமஹம்சன்னு வேறு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி ராமகிருஷ்ண பரமஹம்ச. சரியா? அந்த மாதிரி ஹம்சனே பதம் புராணங்களுக்குள்ள நிறைய அது உபயோகப்படுத்தப்பட்டது. ஹம்சகீதனி பாகவதத்தில் ஒரு எபிசோடே வருது, பகவானே ஹம்ச ரூபத்தில் வந்தாரனே. அது ஒரு வேளை செலஸ்டியல் பேர்டு, மேல லோகத்தில் எங்கோ இருக்கிற பறவை, அன்ன பறவைன்னு சொன்னால் அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கானே. அது பால் ஜலம் சேர்த்து அங்கே வச்சா அது பாலுன்னு மட்டும் குடிச்சுக்கிறது, ஜலத்துன்னு விட்டுடுறதா? இது என்ன காட்டுறது? அப்படி ஏதாவது இருக்கா? அப்படி ஏதாவது இருந்தால் நானும் பணம் கொடுத்து வாங்கி வைக்கிறானே. ஏன்னா எனக்கு பாலக்காரனை வந்து நிறைய தண்ணி மிக்ஸ் பண்ணுறான், அவன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. அது அப்படி கடிக்கிற விஷயம் அதுக்காக சொன்ன பறவை அப்படி கிடையாது. தெரியல, அப்படி ஏதாவது ஏன் மிஷன் இன்னும் வரல எனக்கு தெரியல. ஒரு சின்ன ஏதாவது டக்குன்னு ஒரு மிஷினை வந்தால் தாய்மார்கள் எல்லோரும் நல்லது தானே. அவன் பால் கொண்டு வந்த உடனே ஆ மிஷினை வச்சா சரி. அதே பாலுன்னு வேறு பண்ணிட்டு பால் தண்ணியே இருக்கு இன்னைக்கு ஆனால் இப்படி பார்க்குறோம், அது மட்டும் தெரியுது. ஏமா இருக்கா? அது சொல்லும் இருக்கு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னு தண்ணின்னு பாலுன்னு பிரிக்கணும். ஓகே, வரலாம் ஏதாவது மிஷின் அந்த போல், அதில் எவ்வளோ ஃபேட் இருக்குது அதெல்லாம் சொல்லுவான் மீட்டர் வச்சு. ஆனால் அது அப்படி இல்லை. இதெல்லாம் இந்த கதையில் எதுக்குன்னா புத்தி, விவேக புத்தி. ஆத்மா அனாத்மா, நித்தியம் அனித்தியம், சத்தியம் அசத்தியம், சாஸ்வதம் அசாஸ்வதம், இது என்னது ஒரு புத்தி சிந்தனை செஞ்சு செய்யக்கூடிய சக்தி வந்தால் அதுக்கு பேர் ஹம்சா. சரி, இங்கே வரைக்கும் இதெல்லாம் கதை போல் தான் இருக்குது.
அது கொஞ்சம் அடுத்தபடியில் போனால் அது ஆக்சுவலி சஹ அகம் சோஹம் மகா வாக்கியம் அது. யூ ஆர் தட் இல்லை ஐ ஆம் தட்ன்னு சொல்கிறோம் இல்லையா? யூ ஆர் தட்ன்னு சொன்னால் தத்துவமசி. தெரிஞ்சதே குரு, எனக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சிச்சுன்னா அகம் பிரம்மாஸ்மி. அதுபோல தான் இது ஒரு வார்த்தை. சோஹம் சஹ அகம், அவரே தான் நானும். ஜீவ ஈஸ்வர ஐக்கியம். அது திருப்பி இப்போ சொன்னால் அகம் சஹான்னு சொன்னால் ஹம் சஹ ஆயிடுது. ஹம் சஹ ஆயிடுது. அதனால தான் ஹம்ச காயத்ரினே ஒரு காயத்ரி மந்திரம் வந்துச்சு. அந்த மேதா சூக்தத்து கடைசியில் இருக்கும், வேறு இடத்துல கூட எங்கோது இருக்கலாம். ஓம் ஹம்ச ஹம்சாய வித்மஹே பரமஹம்சாய தீமஹி தன்னோ ஹம்ச பிரச்சோதயாத். இந்த பிரச்சோதனை வந்துச்சுன்னா அது காயத்ரி மந்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓம் எனிதிங் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீம் தன்னோ பிரச்சோதனை வந்துச்சுன்னா எந்த கடவுள் சொன்னாலும் சரி, ஹம்ச காயத்ரி. அதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, சாதாரண காயத்ரி மந்திரத்தினை நல்லா சொல்லிகிட்டே நிறைய வருஷங்கள் வாழ்க்கையில் அதனை தெய்வமாக நினச்சி உபாசனையாக வச்சுக்கிட்டு அப்படி வழிபட்டுட்டே வந்த அவன் அந்த காயத்ரி மந்திரம் இவன் வாழ்க்கையில் ஒரு வயசாகி ஒரு கட்டம் வரும்போது அவனை இந்த ஹம்ச மந்திரத்தில் கொண்டு விட்டுடும். அப்படி என்ன அர்த்தம்? என்ன சிம்பிளாக செஞ்ச கர்ம உபாசனா நிஷ்டா ஆச்சாரம் எல்லா போதும் நல்லா பண்ணியிருக்கீங்க. இனிமேல் நீ தத்துவ விசாரணை பண்ணும், பிரம்ம விசாரம் பண்ணும், சத்தியத்தினை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதை ஹம்சலோ கொண்டு விட்டுடும். அதனால் அதுக்கு ஹம்ச காயத்ரி. அதனால தான் பொதுவாக சாதுகள் சந்நியாசம் வாங்கினவங்களுக்கு வாங்கிறதுக்கு முந்தாவது நாள்லமோ காயத்ரி நிறைய ஜபம் பண்ண வைப்பாங்க. சொல்லி காயத்ரி மாதா கிட்ட நன்றி சொல்லி வணங்கி, ஓகே நீ எனக்கு இவ்வளவு எல்லாம் பண்ணி என்னை கொண்டு இப்போ இந்த மாதிரி ஒரு ஞான நிலையில் விட்டுன்னு, அதனால் ரொம்ப ரொம்ப நமஸ்காரம் பண்ணி காயத்ரி மந்திரத்தை விட்டுடுவாங்க. அங்கேருந்து அவங்களுக்கு அப்போது ஹம்ச காயத்ரி தான் அவங்க ஜபம். சரியா? ஓகே. எனிஹோ ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு அந்த பதத்துடைய அர்த்தத்துக்காக தான். இங்கே இந்த மந்திரம் பொறுத்த வரைக்கும் என்ன எடுத்துக்கணும்னா, அப்படிப்பட்ட அனாத்ம பிரகிருதி மத்தியில் புவனம்னா அனாத்ம பிரகிருதி தானே. இங்கே அந்த அகம் இந்த அனாத்ம சரீரத்தில் உள்ள நான் தானே அகம் இருக்கானே இல்லையா? சொல்லுவீங்களே, எல்லாருக்கும் தெரியுமே. காது சொல்லாது, மூக்கு சொல்லாது, தலை சொல்லாது, காலு சொல்லாது, கை சொல்லாது, உள்ள என்னமோ சொல்லிட்டு இருக்குது. அகம் புவனஸ்ய மத்தியே ஹம்சஹ அகம் சஹ சஹ அகம். அது சொல்லி அப்புறம் இது சுத்த ஞானைக மூர்த்தி. இந்த ஏக பதம் வருதா ஹயக்ரீவ மந்திரத்திலோ, शुद्ध ज्ञानैक दक्षिणामूर्ति मंत्र शुद्ध ज्ञानैक मूर्तये निर्मलाय प्रशांताय दक्षिणामूर्तये नमः. அந்த சுத்தம் அనే பதம் ஹயக்ரீவ மந்திரத்தில் ஒன்று சுத்த ஸ்பட்டிகம் அனி வருது. ஓகே, அதனால ஞானிகளனை பரமஹம்சர்கள் கூப்பிடுறோம். இந்த பரமாத்மாவமா அடுத்த வரியில் ஒரு வார்த்தை என்ன சொல்கிறேன், எப்படி இருக்காருன்னா ஜலத்தில் அக்னி போல் இருக்காராமா.
ஜலத்தில் அக்னி போல. சலிலே அக்னிஹி ஏவ சஹ சம்நிவிஷ்டः. இது என்ன கதை விட்ருங்க? அக்னிలో ஜலம் எப்படி இருக்கும் சார்? போட்டு பாருங்க. இருக்காது, காணாமல் போயிடும். ஆனால் இருக்கும். இருக்குமா? இன்னும் சந்தேகம் என்னன்னா, ஜலத்தில் எப்படி அக்னி இருக்கும்? அதான் உன்னோட மண்டை குழப்பறதுக்காக தான் இந்த ஜலத்தில் அக்னியில இருக்கிற ஜலத்தில் இருக்கிற அக்னி போல் இந்த பரமாத்மா ஹம்சா எல்லா இடத்துலையும் இருக்குங்க. இங்கே அக்னி ஜலத்தின் எல்லாத்தையும் சாப்பிட்றது. அது அப்போது எல்லாத்தையும் முணுங்கிற சக்தி இருக்குது அதுக்கு. அதனால ஜலம் வற்றி போகும். இங்கே ஜலம்னு சொன்னால் எகைன் அதே அனாத்மா, அசாஸ்வதம். எல்லாத்துக்கும் நடுவில் அக்னி போல் ஞானஸ்வரூபமாக இந்த ஹம்ச ஆத்மா இருக்கின்றன. அப்போ என்ன பண்ணணும்? இந்த அக்னி என்ன ஞானாக்னின்னு சொல்கிறோம். அதுக்கு ஞானாக்னி தக்த கர்மாணாம் பஸ்மசா குருதே அர்ஜுனா. ஞானாக்னி, ஞானத்தின் அக்னியோட சொல்கிறது சாஸ்திரத்தில் ரொம்ப பழக்கம். கீதையில் ஞானாக்னி என்ன? அக்னி అనేది எல்லாத்தையும் எரிச்சிடும், காலி பண்ணிடும். ஸோ ஞானாக்னி என்ன பண்ணும்? சர்வ நாம ரூப பிரபஞ்ச அஜ்ஞானம் மாய எல்லாத்தையும் முடிங்கிடும், காலி பண்ணிடும். அதனால தான் அந்த ஞானஸ்வரூபமான அக்னி பர்வத்தம் தான் அருணாச்சலம். இதை பற்றி ரமணர் நிறைய அவர் பாடலுக்குள்ளே அங்கெங்கெல்லாம் கூட அப்படி எல்லாம் முணுங்கிறது பற்றி இதெல்லாம் பேசி பாடினார். அவ்வளோதான், நீ முனிங்கிடுவேன், சர்வத்தனையும் முனிங்கிடுவேன். ஞானாக்னி, அதை ஞான பர்வத்தம் அதை. அதனால தான் அது அக்னி ஸ்தம்பமாகும் அப்படியெல்லாம் சொல்லி புராணங்களுக்குள்ள அதை பற்றி நிறைய கதை எல்லாம் வருது. அக்னி தத்துவம் தானே பஞ்ச லிங்கங்கள். தமிழ்நாடுல அக்னி தத்துவம். அருணாச்சலம், அருணமன்னாவே அக்னி, அருணமன்னாவே அந்த நெருப்பு எரியும் போது இருக்கிற அந்த காந்தி, அருண காந்தி. அதனால சூரியன் வரும்போது அந்த காவி வர்ணத்தில் இருப்பார் அக்னி. அதெல்லாம் சேர்த்துது அக்னி, ஞானாக்னி. அதனால இங்கே அப்படி புரிஞ்சுக்கணும் இந்த பதம் ஜலத்தில். இல்லை கொஞ்சம் ஏதோ அப்படி இப்படி கேட்கணும்னா, சமுத்திரத்தில் அக்னி உருவாகுமா? படவாக்னி அதுக்கு பேரும். The fire will generate in the ocean. ஓஷன் அடியில் ஏதோ பர்வத்தம் இருக்குன்னா அதில் லாவா பரிஷ்டாய், அந்த ஃபயர் மவுண்டன்ஸ் அங்கே பரிஷ்டாச்சுன்னா ஜலம் ஒன்றும் நிறுத்த முடியலாமா? அதே என்ன சார், கடல் எவ்வளோ ஜலம் இருக்கும், இருந்தால் கூட அந்த லாவா, அந்த ஹீட்டு, அதோடைய சக்தி, அது அப்படி அவ்வளோ ரொம்ப தூரம் போய் நிறைய ஜீவராசிகள் எல்லாத்தையும் கொலை பண்ணி சம்ஹாரம் பண்ணி அந்த தண்ணி நல்லா ஒரு விதமாக பண்ணுறது. இது ஒரு பக்கம், இது சயின்ஸ். பட் புராணங்களுக்குள்ள கூட இந்த படபாக்னி பற்றி சொல்லப்பட்டிருக்கு. த ஃபயர் விச் இஸ் பார்ன் இன் த ஓஷன். மேபி அந்த பிரளயம் சமயத்தில் கூட அப்படிப்பட்ட ஒரு அக்னி ஜலம் மொத்தம் வற்றி போகும். பிரளயம் எப்படி நடக்குமானே புராணம் பாகவதம் எல்லாம் சொன்னால் கூட, ஏன்னா நம்ம யாரும் பார்க்காதனால இமேஜின் பண்ணிக்கணும். சாதாரணம் என்ன சொல்கிறோம்னா, பூமி மொத்தம் ஜலத்திலோ கலந்து போயிடும், ஜலம் அக்னிலோ கலந்து போயிடும், அக்னி வாயுலோ வேப்பராக கலந்து போயிடும். அதுக்கப்புறம் எல்லாம் ஆகாசமாகவே ஆகிடும். அப்புறம் சார் ஆகாஷம் பிரம்மம். பட் திரும்பி அங்கே மாயா ஒரு சின்ன
திரும்பி அகைன் ஸ்டார்ட் அப்படின்னு சுவிட்சு போட்ட போல் திரும்பி ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி அக்னேர் ஆபஹ ஆப பிருத்திவி இப்படி வந்துடுது. ஸோ எவ்ரி திங் கோயிங் பேக், எவ்ரி திங் இஸ் கம்மிங் ஒன்றுலேருந்து ஒன்று அப்படியே வந்துச்சு. சரியா படபாக்னி த ஃபயர். இது ஜஸ்ட் ஒரு இதுக்காக. அதனால் நான் உங்களுக்கு புரியுற போல் முதல்ல எப்படி சொன்னேன், அனாத்மா எல்லாம் ஜலமாக எடுத்துக்கிட்டால், இந்த ஆத்ம ஜானம் அக்னின்னு எடுத்துக்கிட்டால், சர்வத்தனி பொசுங்கிறது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அது. இன்னொன்று எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? மின்னல். மின்னல் எங்கே உருவாகிறது? நிறைய ஜலத்தோட கூடியிருக்கிற அந்த பெரிய கருப்பு மேகத்துக்குள்ள அந்த ட்ராப்லெட்ஸ் எல்லாமே ஐஸ் கட்டியாக அங்கே இருக்குமா? அந்த சயின்ஸ் என்னமோ சொல்லும், அது சயின்ஸ் படித்தவங்களுக்கு ஏதோ புரியும். சயின்ஸ் இஸ் கிவிங் எக்ஸ்பிளைன். அந்த மைன்யூட் ட்ராப்லெட்ஸை எப்போ இந்த சொலிடிஃபைடு ஐஸு கூட மோதிக்கிறதோ அங்கே என்னமோ கரண்ட்டு உருவாகுறதுன்றான். இது என்ன சார், இதே ஜலந்தா அதே ஜலந்த ஐஸ்ன்னு சொன்னான்னு நான் என்னப்போ எங்களுக்கு தெரியாது. மொத்தத்தில் பார்த்தியோ எவ்வளோ கரண்ட் வருதுங்க சொன்னானே. ஒரு மின்னல் அது எனக்கு நம்ம உபயோகப்படுத்த முடிஞ்சிச்சுன்னா பூமி மொத்தத்தினே ஒரு நாளுக்கு கரண்ட் கொடுக்கலாமா? பூமி மொத்தத்துக்கு. ஆனால் டேப் பண்ண முடியாது, கேட்ச் பண்ண முடியாது, தொட முடியாது. எங்கே வருது இது? இந்த ஃபினாமினா ஜலத்துக்குள்ளே நடக்கிறது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிறதுன்னு தெரியல. அது என்னமோ கொஞ்ச நேரம் அந்த மழை பெய்ய போகிறது வந்துடுது, சவுண்டு வரும். அப்புறம் மின்னல், முதல்ல டுக் 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 டுக், அதுக்கப்புறம் கேஷ். முதல் மின்னல் வரும் இல்லையா? மின்னல் வந்ததுக்கப்புறம் தான் அந்த சவுண்டே வரும். நாட்டு இடி இல்லை, மின்னல் முதல் வரும். மின்னல் வந்துச்சுன்னா அப்புறம் காது முடிக்கணும். அடுத்தது டமடமா வரும். ஒரு வாட்டி தலைமையில் விழுந்தது போல இருக்கும் இல்லையா? பயந்துரும். சரி, இதெல்லாம் சொல்லி கடைசியில் பலம் என்ன சொன்ன, யார் இப்படி இந்த தமேவ விதித்வா அங்கே ஜ்ஞாத்வா எல்லாம் அதே சொல்கிறாருங்க. இப்படி யார் தெரிஞ்சுக்கிறானோ, ஒரே ஒரு பரமாத்மா, ஒரே ஒரு ஆத்மா, ஒரே ஒரு பிரம்மன் சொல்லி தெரிஞ்சுக்கோ. இது எல்லாமே ஜஸ்ட் அது சுற்றி ஏதோ காட்சி நடந்துக்கு தவிர அது பண்ண அமிர்தத்துவம் அத்தியேதி. அவனு தானு மரணமில்லாத பிரம்ம ஆத்ம தத்துவமனி தெரிஞ்சுக்குவான். அத்தியேதி அப்படின்னா he attains that அண்ணா. attains அண்ணா he overcomes அண்ணா இல்லைன்னா. அப்படி என்ன அர்த்தம்? ஓவர்கம்முக்கு என்ன இருக்கு? மரணத்தினை யாரும் ஜெயிச்ச போல் தெரியல. இந்த சரீரத்துக்குள்ளே இருந்து யாராவது மரணம் ஜெயிச்சாங்களாங்க? மார்க்கண்டேயர் ஏதோ இருப்பார் அவருக்கு அப்படின்னா கூட அவர் தான் இந்த சிருஷ்டி. அப்போ வரைக்கும் தான் யாரும் எந்த சிரஞ்சீவன் சொன்னாலும் யாருமே இல்லை. பிரம்மதேவனுக்கே ஆயுஷ் இருக்குன்னு சொன்னால் அப்புறம் என்னப்போ மார்க்கண்டேயர் அது இதெல்லாம் சொல்கிறேன். என்ன அர்த்தம்? அப்போது யாரும் அந்த மரணத்தின்னு தப்பிச்சுக்கல, நான் மரணம் இல்லாத வஸ்துவன்னு தெரிஞ்சுக்கிட்டான். இதுதான் மரணம் பற்றி ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரமணருடைய வாழ்க்கையில் அந்த ஸ்டோரி எல்லாமே அதை பற்றியும் அவர் பாடலுக்குள்ள மரணம் அந்த விஷயம் ஏதுவார், பாடுவார். மரணம் இல்லை అని தெரிஞ்சுக்கிறது தான் மரணத்தின் ஜெயிக்கிறது. இந்த சரீரம் வச்சுக்கிட்டு யாரும் சாகாமல் இருக்கிறது இல்லை, இருக்க முடியாது. எல்லா மகாத்மா ஞானிகளும் கூட சரீரம் விட்டு போயிட்டாங்க. அதனால் நான் மரணம் இல்லாத பிரம்ம சைதன்ய ஏகநித்திய சார சத்திய வஸ்துவனி நான் தெரிஞ்சுக்கணுமன்னா அதுக்கு இந்த வேதாந்த உபனிஷத்து ஞானம் தவிர
மற்றொரு வழி இல்லை. மரண பயம் போயிடுச்சுன்னு எனக்கு எல்லா பயம் போயிடுச்சுன்னு அர்த்தம். வேறே பயமெல்லாம் எதுக்கு வருது? ஏன்னா இது முதல்ல இது இருக்கணும்னு ஆசைப்படுறது, இது போகக்கூடாதுன்னு ஆசைப்படுறது, அப்புறம் இதுக்கு சுற்றி இருக்கிற ஏதாவது எனக்கு எகனிஸ்டாக நடந்துச்சுன்னா அது எல்லாத்தை பற்றி பயம். அவங்க பிடிங்குவாங்களோ, அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்களோமோ, என்ன ஆகிடுமோ, எல்லாம் பயம் பயம் பயம். ஏன் வருதுன்னா இந்த ஒரு நான் போகிறேன் எனக்கு என்ன ஆகுமோ, ஏதாவது மரணம் வரல இன்னும், ஆனால் அதெல்லாம் இல்லாமல் என்ன ஆகிடுமோன்னு பயம். பசங்கள் பார்த்துக்கிறாங்களோ இல்லையோ பயம், மருமகள் என்ன பண்ணுவாங்களோ பயம். இந்த பயம் இல்லை வருதுன்னா நீ மரணிச்சு போகிறே என்ன ஆகக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கே. ஆனால் நீ நினச்சானும் என்ன கவலைப்பட்டான் என்ன பயப்பட்டானு அது ஆயுதம் ஆகும். அப்போ என்னதான் பண்ணணுன்றீங்க? மரணம் இல்லாத வஸ்து நான் இது தெரிஞ்சுக்கணும். இப்படி உபனிஷத்து ஞானத்தின் கேட்டு தவிர வேற இன்னொரு மார்க்கம் கிடையாதுன்றாரு. நான் அந்நிய பந்தா வித்யதே அயனாய. இது புருஷ சூக்தத்தில் வர வரி. நானிய பந்தா வித்யதே அயனாய అని 2 வாட்டி வரும். நானிய பந்தா அயனாய வித்யதேன்னு 3 வாட்டியும் சொல்லும். அதனால சிம்பிளாக சொல்கிறேன், மரணம் பற்றி விட்டு எனி கைண்ட் ஆஃப் ஃபியர், எந்த விதமான ஒரு ஸ்ட்ரகிள் வாழ்க்கையை பற்றி ஏதோ ஒரு விதமான பயம், சின்னதோ பெருசோ அதோ இதோ ஏதோ பற்றி இதெல்லாம் போகணுமன்னா ஒரே ஒரு மருந்து, நீ மரணமில்லாத வஸ்துவனை உணரணும். அப்போ சர்வ சம்சார வியாதி சோகமோகம் பய சர்வத்துக்கு நிவாரணம் ஞானமேவ. அந்த ஞானம் எப்படி வரும்? சாஸ்திரமேவ சரணம். ஞானமேவ சரணம். ஞானத்துக்காக சாஸ்திரமேவ சரணம், சாஸ்திரத்துக்காக குருவே சரணம். இப்படி இந்த 15வது மந்திரம் சொல்லி அதுக்கப்புறம் ச விஸ்வக்ருத் விஸ்வவிதாத்மயோனிஹி க்ஞः காலः காலः குணி சர்வவித்யः பிரதானக்ஷேத்ரஜ்ஞः பதிர்குணேஷः संसारमोक्ष स्थितिबन्धहेतुः. இந்த மந்திரத்தில் சகுண அந்த பரமாத்மா சில அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்லைன்னா ஸ்வரூபம் அது சொல்கிறாரு. 1-2 வார்த்தை மட்டும் நிர்குண தத்துவமும் சேர்ந்து சொல்லப்படுறது. எல்லாமே ஒரு வார்த்தை தனித்தனி. இந்த பரமாத்மா விஸ்வகிருத்து, விஸ்வ மொத்தத்தினை உருவாக்கி, நிஜமாக உருவாக்கலை, உருவாக்கி, ஓகே, ஹையஸ்ட் வேதாந்தமே பேசலை உபனிஷத்து. சகுணம் நிர்குணம் சொன்னால் இல்லையா, கலந்து பேசுறது. நம்மளை கொஞ்சம் இங்கேயும் கொஞ்சம் நேரம் வைக்கிறது, கொஞ்சம் நேரம் அதையும் சொல்கிறது. இப்படி நம்மளை ஷெட்டில் பண்ணுறது இங்கேருந்து அங்கேருந்து. நம்ம தான் ஒழுங்காக புரிஞ்சுக்கணும். நான் ஒரு மாதமாக சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த மந்திரங்கள் அப்படி வரும்போது. சரி, விஸ்வகிருத்தம், விஸ்வத்தனே கடவுள் சிருஷ்டி பண்ணார். ஆனால் அப்புறம் படித்து முடித்தோம், சில பேருக்கு தெரியும், கேட்டு சிருஷ்டி இல்லை. மாண்டூக்கிய கௌடபாத காரிக்கு அதெல்லாம் படித்து அப்புறம் அஷ்டாவக்கரர் அதெல்லாம் கீதை படித்தபோது தெரியும். ஓகே, இந்த உபனிஷத்தை அப்படி அந்தளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக மூஞ்சி மேலே அடித்த மாதிரி சொல்கிறது இல்லை. சிருஷ்டி எங்கே? ந நிரோதோ ந சோத்பத்தி ந நிரோதோ ந சாதக ந முக்தி ந முமுக்ஷுவை இத்தியேஷா பரமார்த்ததா. சிருஷ்டி கிடையாது, மண்ணங்கட்டி கிடையாது, ஒன்றும் நடக்கலை. அது அந்த லெவல் அப்படி இருக்கட்டும். அனுப்பும்போது கன்ஃபியூஸ் பண்ண அனுப்பணும் இல்லையா? இப்போ என்ன அது சொல்ல வரீங்களா இது சொல்ல வரீங்களா? சரி, இப்போ இது அதை சேர்த்து சொல்லிட்டேன். விஸ்வகிருத்து
அது ஒத்துக்கணும் முதல்ல. ஈஸ்வர பரமாத்மா எல்லாத்தையும் இங்கே உருவாக்க வச்சு பண்ண வச்சு எப்படி மாயசக்தினால் பண்ணுறார். முதல்ல அது இங்கே நான் வார்த்தை அப்படி எடுத்துக்கிறேன் சகுணம். அப்புறம் காலகாலகா காலத்தினே முடிங்குவார். காலகாலக திரிகாலாக்னி காலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாயனே சொல்கிறோம் இல்லையா அந்த மந்திரத்தில். காலகாலாய அப்புறம் அவர் எத்தனையோ சாத்விக நல்ல குணங்களோட நிரம்பி இருக்கார். பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்லுவார், தர்மத்துக்கு விருத்தமாக இல்லாத எந்த ஒரு ஆசையோ எந்த ஒரு குணமே இருக்கோ அதெல்லாம் நானும். தர்மத்துக்கு விருத்தமாக இருக்கிறதெல்லாம் உன்னோடது ஜீவன் அப்படின்னு. தர்மா விருத்தோ பூதேஷோ ஓகே அப்படின்னு சொல்கிறார். குணி. ஆனால் பிரம்மனை பற்றி சொல்லும்போது குணங்கள் இல்லையே நிர்குணம்னு சொல்கிறோம். இப்போதைக்கு நிறைய குணங்கள் இருக்குது. அதனால தானே உனக்கு சாத்விக குணங்கள் வளர்த்துக்கோ, சாத்விக குணம் வளர்த்துக்கோ, ரஜோகுணம் தமோ குணம் விட்டுடும் அப்படின்னு சொல்லணும். பகவத்கீதையில் அத்தனை சொல்லுவார். சர்வ வித்யா எல்லா வித்தைகளையும் சர்வ வித்யானாம் அயக்ரீவம் உபாஸ்மயன்னு சர்வ வித்யா எல்லா சயின்ஸு எல்லா எங்கேருந்து வருது எப்படி வருது? இந்த மூளை பிரெயின். அந்த பிரெயின் எப்படி பிரெயின் என்ன புத்தி. புத்தி எங்கே வருது சொன்னார் இப்போ தான் சைத்தன்யம். அது இல்லைன்னு இது எங்கே வேலை பண்ணும்? அப்புறம் மறுபடியும் குணேஷா குணங்களுக்கு எல்லாத்துக்கும் ஈஷா அப்படின்னா மாயாவில் இருக்கிற 3 குணங்களே வச்சுக்கிட்டு மாயனை வச்சுக்கிட்டு அவர் இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனால் எல்லாமே அவரோட கண்ட்ரோலில் இருக்கு. அதுதான் ஜீவனுக்கு ஈஸ்வரனுக்கு பேதம். இவன் மாயக்கு 3 குணங்களுக்கு அடிமையாயிட்டான். ஈஸ்வரனும் சுதந்திரமாக இருக்கார். குணேஷ. அப்புறம் சம்சார மோக்ஷ ஸ்திதி பந்த ஹேது. இங்கே எல்லாமே கான்ட்ரடிக்டரியாக சொல்லுது. சம்சாரத்துக்கு மோட்சத்துக்கு இந்த சிருஷ்டி இதெல்லாம் இருக்கிறதுக்கு அப்புறம் பந்த எல்லாத்துக்கும் ஒரே காரணம். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? என்ன சார் அப்போ மோட்சம் சம்சாரம் அவரே தான் உருவாக்குறாரு பந்தத்தின்னு கூடன்னா அவர் யார்? நானே தான். நானே அஜ்ஞானத்தினால அந்த குழந்தை துணி மேலேக்கு போட்டுக்கிட்டு எல்லாம் மூடிச்சு. அந்த பூனை எல்லாம் ஊலும் கைட்டு எல்லாம் உடம்பெல்லாம் போட்டுக்கிட்டு நான் பந்துக்கப்பட்டேன். அந்த பட்டுப்புழு அதே ஒரு வீடு கட்டிக்கிட்டு அதுக்குள்ளே அப்படி மாட்டிக்கிச்சு. இது என்ன இப்போ யார் பண்ணாங்க? நீ தான் பண்ண. அந்த விதத்தில் சொல்லும் போது இப்போது நீயே விடுப்பிச்சுக்கலாம். அஜ்ஞானம் இருக்கேன்னு நினச்சிக்கிற நீ தேகமும் நான் நினச்சிக்கிட்டு இருக்க. இப்போது எனக்கு அஜ்ஞானம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் ஞானஸ்வரூபம். தேகம் நான் இல்லை. எனக்கு எந்த விகாரம் இல்லை, எந்த வியாதி கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படியானே நீயே உணரணும். அப்போ 2 ஒரு இடத்துல தான் நடக்கிறது. இப்போ அஜ்ஞானம் இருக்குன்னு யாருக்கு தெரியுறது? இப்படி சொல்கிறேன். அதுக்கப்புறம் நல்ல 5 வருஷம் கேட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஞானம் வந்துச்சு சுவாமி. யார் சொல்கிறா? யாருக்கு தெரியுறது? எனக்கு தான் தெரியுறது. அப்போது 2 நீ தானே. அதனால ப்ராப்ளம் நீ தான், சொல்யூஷன் நீ தான். அந்த வகையில் அதனால் பகவான் மேலே குற்றம் சொல்லேதோ என்ன விஷயம்னா பாரு ஒன்றுலோது இத்தனை காணப்படுறதப்பா. அத்தனை சொல்லும் போது அதில் இது கூட சம்சாரம் மோக்ஷம் ஸ்திதி பந்தம். அதனால நிர்வாண ஷட்கத்தில் சங்கரர் ந மோக்ஷோ ந பந்த ந குரு ந சிஷ்ய. தூக்கத்தில் உங்களுக்கு நீ மோக்ஷஸ்திதியா பந்தஸ்திதியா என்ன? கிளாஸுக்கு நிறைய சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் தூக்கத்தில் பாரு உனக்கு ஒன்றும் இல்லை, எவ்வளோ நிம்மதி இருக்கேன்னு சொன்னதுனால சொல்லுவீங்க. ஆனால் ஐ எம் ஆஸ்கிங், தூக்கத்தில் இருக்கும்போது உனக்கு அந்த தூக்கத்தில் நீ பந்தத்தில் இருக்க மோட்சத்தில் இருக்க என்ன தெரியும்? உனக்கு ஏதோ தெரியுறதா? நத்திங் இஸ் தேர்.
ஏன்னா only there is one thing. Many things should become few things, and few things should become two things, and two things should become one thing. When you come to the one thing, there is nothing. சார் இந்த ஈக்குவேஷனு கொஞ்சம் கஷ்டமாக, அது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். வீட்டுக்கு போய் எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த நல்ல ரசம், மிளகு போட்ட ரசம். சரி, முடிச்சுடுறது. விஸ்வவிது இப்போ உருவாக்கிட்டாரு. இப்போ நம்ம கூட குழந்தைகள்னு பெற்றோம், அதெல்லாம் பண்ணுறோம். என்ன குழந்தைகள் எப்படி இருக்காரு, நீங்கள் சொன்ன மாதிரி கேட்குறாங்களா? அவன் எப்படி போகிறான், என்ன செய்கிறான், அவனுக்கு தெரியுமா? எனக்கு ஒன்றும் தெரியாது சார், அவன் ஒன்றும் சொல்லவே மாட்டான்னு. ஈஸ்வரனும் அவர் இவ்வளோ பெரிய உலகத்தின வரைஞ்சி, ஐயையோ என்ன நடக்கிறது என்ன கவர்மெண்ட்டில் எனக்கே தெரியல, அந்த மூலையில் என்ன நடக்கிறது, இந்த மினிஸ்டர் என்ன பண்ணுறாரு ஒன்றும் தெரியல, அதனால எல்லா இடத்துலும் சிசிடிவி கேமராஸ் வச்சுருக்கேன். அப்படியா? விஸ்வவித், விஸ்வகிருத், விஸ்வவித். அதனால தான் ஆம்னிசென்ட், ஆம்னிபொட்டன்ட், ஆம்னிப்ரெசன்ட் எல்லாம் சொல்கிறது. சரி, அதனால அப்புறம் ஆத்மயோனிகி, ஆத்ம ரூபத்தில் மையமாக மூலப்பொருளாக இருக்கார். அப்புறம் ஞானஸ்வரூபமாக ஞானஸ்வரூபமாக இருக்கார். அப்புறம் பிரதான க்ஷேத்ரஜ்ஞ பதி. பிரதானம்னா பிரகிருதி, க்ஷேத்ரஜ்ஞன்னா புருஷன. பிரகிருதி புருஷனுக்கு ரெண்டுத்துக்கு பத்தியான்னு இங்கே சொல்லப்படுறது. சரியா? இது புரியணும்னா இப்போ சொல்ல மாட்டேன் நிறைய. பகவத்கீதை க்ஷேத்ரஜ்ஞ பதம் வந்துச்சு இல்லையா, க்ஷேத்ரஜ்ஞ பதம் இங்கே வந்துச்சு இல்லையா, அங்கே நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதையும் கேட்டுகிட்டே வாங்குவோம். சரியா? ஆனால் இங்கிலீஷில் இருக்கும். நீங்களாம் ரொம்ப படித்தவங்கள தான், இங்கிலீஷ் புரிஞ்சுக்கோங்க. இங்கே தான் என்ன இங்கிலீஷில் பேச விட மாட்டேறீங்க. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.